அகர் அகர்னு சொல்லக்கூடிய சைனா கிராஸ். இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு 50 கிராம்ஸ் தான் இருக்கும். அதை வந்து அப்படியே நான் பாட்டுக்கு முழுசாக தண்ணியில், பச்சை தண்ணியில் தான் போட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணோடனே தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அது அப்படியே கரைஞ்சி வந்துருச்சு. இது வரைக்கும் நான் செஞ்சது இல்லைன்றதுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் செஞ்சேன். இது எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதில் சேர்க்குறதுக்கு பால் கொஞ்சம் தான் இருந்துச்சு. பால், அப்புறம் சர்க்கரை வந்து அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 1/2 டம்ளர் தான் எடுத்துக்கிட்டேன். சுகர் ரொம்ப எடுத்துக்கல. நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இதில் கடைசியாக போடுறதுக்கு நான் வந்து அது பேர் என்ன, சப்ஜா சீட்ஸ், அதையும் நான் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். இதிலேயே வந்து அந்த கிராஸ், சைனா கிராஸ் வந்து நல்லா கரைஞ்சோன்னே, தண்ணியில் கரைஞ்சி இதானோன்னே வடிகட்டிடணும். அதிலே தான் நான் சுகரும் சேர்த்துருந்தேன். சேர்த்து இப்போ நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே ஊற்றி மறுபடியும் செட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறினோன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் கலர் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், மஞ்சத்தூள், சமையலுக்கு சேர்க்குற மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதை தான் ஒரு 1/2 சிட்டிக்கை போட்டுக்கிட்டேன் கலருக்காக. நம்ம வந்து இதில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸு, பாதாம் எசன்ஸு, அது மாதிரி கஸ்டர்ட் எசன்ஸ், அது மாதிரிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக செய்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் செஞ்சேன், இது எப்படி வருமோ என்னமோன்ட்டு. கடைசியாக அந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுருந்தேன். 1 ஹவருக்கு மேலேயே தான் இருந்துட்டு அதுக்கப்புறமா கத்தியால் அப்படியே ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டில் கவுத்து தட்டினோம்னாக்க அழகாக வந்து விழுந்துருது. சின்ன குழந்தைங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நான் சுகரும் கம்மியாக போட்டிருந்தேன், பாலும் ரொம்ப கம்மியாக ஊற்றிருந்ததுனால இது கொஞ்சம் டேஸ்ட்டு சுமாராக தான் வந்துச்சு. இன்னும் அதுக்கு தகுந்த சுகரு, பால், இதெல்லாம் தேங்காய் பால் கூட ஊற்றலான்றாங்க. நான் வந்து பசும்பால் ஊற்றுனேன். நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, இப்போ ஹாலிடேஸில். அழகாக வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன், ஆனாலும் ரொம்ப நல்லா வந்துச்சு. இது வயிற்றுக்கு புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது, வெயிலுக்கு வந்து ரொம்ப இதமானது, குளிர்ச்சியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு. கட்டாயமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சுகர் சேர்க்குறது தான் எனக்கு கொஞ்சம் இது இடிச்சுது. அது எல்லாம் நல்லதாக செஞ்சுட்டு வெள்ளை சர்க்கரை வந்து சேர்க்குறது அவ்வளோ நல்லது இல்லைல்ல. அதனால தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசித்தோம் நாங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக அல்வா துண்டு மாதிரி வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஜெல்லி மாரி அழகாக பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்.